Hello all, welcome back to 1000 problem series. அடுத்த ஒரு JEE mains problem from the chapter electrochemistry பார்க்கிறோம். இந்த question 23 January 2025 shift 1ல கேட்டிருந்த JEE question. இந்த questionல என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. FeO4 2- is converted to Fe3 plus அதுக்கான potential, Fe3 plus Fe2 plus ஆகிறதுக்கான potential and Fe2 plus minus 0.5 volt தேவைப்படுது to convert it into Fe. இந்த equationல வேரியஸ் கன்வர்ஷனுக்கு அதுக்கு தேவையான பொட்டன்ஷியல் கொடுத்துட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. FeO4 2- Fe2+ மாறதுக்கான பொட்டன்ஷியல் என்னன்னு கேட்டிருக்காங்க. So when a species having multiple oxidation state and undergoes different potential, சும்மா சம்மேஷனா இதை ஆட் பண்ணி நம்ம போட்டக்கூடாது. பிகாஸ் இங்க நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வேறையா இருக்கும், இங்க நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வேறையா இருக்கும். அப்ப டைரக்டா எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. we have to go for delta G0, that is change in Gibbs free energy. நமக்கு FeO4 2- is converted to Fe3 plus. இங்க Fe ஓட ஆக்சிடேஷன் ஸ்டேட் பாத்தீங்கன்னா +6ல இருக்கு. +6ல இருந்து +3க்கு மாறுறாங்க. that means gain of 3 electrons. Fe3 plus is now converted to Fe2 plus. இங்க இதுக்கு கன்வர்ஷனுக்கு தேவையான நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கெயின் எத்தனை ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா 1 எலக்ட்ரான்ஸ். அப்ப எலக்ட்ரான்ஸ் வித்தியாசமா இருக்கும் பொழுது அதோட எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் டைரக்டா சம் பண்ணக்கூடாது. we have to go for the delta G. இப்ப இந்த கன்வர்ஷனுக்கு delta G1 ஆயிருக்கு, இந்த கன்வர்ஷனுக்கு delta G2 ஆயிருக்கு. நமக்கு தேவை FeO4 2- that is converted to Fe2 plus. இந்த கன்வர்ஷனுக்கு delta G3. சோ எல்லாமே ஸ்டாண்டர்ட் கண்டிஷன்ல இருக்கிறதுனால நான் G0 போட்டுக்கிறேன். இப்ப delta G0 is equal to delta G01 plus delta G02. இது தெரிஞ்சிச்சுன்னா we can able to find the E0 for FeO4 2- to Fe3 plus. இப்ப delta G01 சொல்லும் போது என்ன பண்ணுவோம், minus NF E01 இங்க 1 இருந்துட்டு போட்டு plus delta G02 minus N2 F E02. so F எல்லாம் கேன்சல் பண்ணிக்கலாம். delta G3 க்கு minus N3 F E03. F எல்லாத்துலயுமே நான் காமனா கேன்சல் பண்ணிக்கிறேன். எனக்கு N1 N2 N3 தெரியும், E01 E02 தெரியும். அப்ப E03 ஈஸியா கால்குலேட் பண்ணிடலாமா? சோ நான் இந்த ஈக்குவேஷனை சிம்பிளிஃபை பண்றேன். சிம்பிளிஃபை பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா E03 is equal to N1 E01 plus N2 E02 divided by N1 plus N2, that is N3. இப்ப நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பாத்தீங்கன்னா நான் 3ன்னு சொன்னேன். அதோட எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் 2 क्वेश्चनல இருந்துச்சு. அதே மாதிரி நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் Fe3 plus to Fe2 plus 1, அதோட எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் is 0.8 volt divided by N1 plus N2, that is equal to 4. அப்ப 6.8 divided by 4 cancel பண்ணினோம்னா you will be getting 1.7 volt. So this is the electrode potential required for FeO4 2- bar Fe2 plus. So எப்பயுமே ரெண்டு ஈக்குவேஷன் கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு கொஸ்டின் 2 டிஃபரெண்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல கொடுத்தா டைரக்டா E01 E1 எடுத்துக்க கூடாது. we have to go for delta G0. delta G0 யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணணும். or else இந்த ஈக்குவேஷனே நீங்க ஃபார்முலாவா எடுத்துக்கிட்டும் சால்வ் பண்ணலாம், provided நீங்க எல்லா டேட்டாவும் கரெக்டா கன்வர்ஷன் இருந்ததுன்னா. சோ இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்றதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Thank you all.